guys, welcome back. நம்ம previous வீடியோல வந்து லிஸ்ட் பத்தி பார்த்தோம். கரெக்டா? லிஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் லிஸ்ட்ல இருக்க மெத்தட்ஸ் பத்தி பார்த்தோம். எப்படி நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றது வேல்யூஸை, அதுக்கப்புறம் ஸ்லைசிங், எல்லா கான்செப்டுமே நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? இந்த வீடியோல வந்து நம்ம டப்பிள் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சேம் ஆஸ் லிஸ்ட், இட் ஆல்சோ ஸ்டோர்ஸ் தி n values in a single variable. ஓகேவா? collection of elements in a single variable. ஓகேவா? ஒரு வேரியபிள்ல வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? சரி, அப்போ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்ல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம், டப்பிள்ல ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரவுண்ட் பிராக்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ரெண்டாவது டிஃபரன்ஸ், லிஸ்ட் ஆர் மியூட்டபிள், டப்பிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். ஓகேவா? அந்த மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஒன்றும் கிடையாது. இப்போ லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இதே டப்பிள்ஸ்ல இருக்க வேல்யூஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரிங்லையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுவும் இம்மியூட்டபிள். டப்பிளும் சேஞ்ச் பண்ண முடியாது, இதுவும் இம்மியூட்டபிள். ஓகேவா? எல்லாத்துக்குமே யூஸ் கேஸ் இருக்கும், அதனாலதான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லா கான்செப்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சேம் as list, we can access the values using index, and we can also use positive index and as well as the negative index. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் we are going to use the loops for accessing the each element in the particular data structure. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லென்த்ங்கிறது காமனான மெத்தட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர்ஸோட லென்த் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3. ஓகேவா? அந்த ஒரு லெட்டர்ஸா கவுண்ட் பண்ணாது, ஜஸ்ட் அதுல இருக்க வேல்யூஸை எல்லாத்தையும் 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க லென்த் நம்ம போயிட்டோம்னா 3, இதுல இருக்க லென்த் போயிட்டோம்னா 5. ஓகேவா? நம்ம அப்படி கொடுக்கல, லென்த் ஆஃப் கலர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கலர்ஸோட லென்த் வந்துட்டு 3 தான். ஓகேவா? லென்த் மெத்தட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு டப்பிள் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? டப்பிள் பேக்கிங்னா என்னன்னா மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது. ஓகேவா? சேம் அஸ் த வாட் த டெஃபினிஷன் வாஸ். ஓகேவா? டப்பிள் அன்பேக்கிங்னா டீஸ்ட்ரக்சரிங் தி டப்பிள். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்னா, இப்போ நிறைய வேல்யூஸ் இருக்கு, அதுக்கு தனித்தனி வேரியபிள்ஸா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜானுங்கிறது நேமுக்கும், 25ங்கிறது ஏஜுக்கும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கிறத ப்ரொஃபஷனுக்கும் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம் பர்சன்ல இருந்து. ஸோ பர்சன்ல இது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும், பர்சன்ல இருந்து தனித்தனியா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். டப்பிள் பேக்கிங்னா grouping multiple values and storing it in one values, whereas the tuple unpacking is destructuring of the tuple and assigning to the single variables. ஓகேவா? சிம்பிளான டெஃபினிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து டப்பிள் மெத்தட்ஸ். ஆக்சுவலா லிஸ்ட்ல இருக்க மாதிரி நிறைய மெத்தட்ஸ் கிடையாது. ரீசன் என்னன்னு பார்த்தா, இது இம்மியூட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான மெத்தட்ஸ் தான் இருக்கும், பட் ஸ்ட்ரிங் ஹஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆன் இட். இதுல வந்து அதுல மேனிப்புலேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை வச்சு ஆப்ரேஷன்ஸ் வேணா இருந்திருக்கும், மேனிப்புலேஷன் இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ டப்பிள்ஸ்ல ரெண்டு மெத்தட், ஒன் இஸ் கவுண்ட் அண்ட் another one is index. Count is for the counting the occurrence of particular value in the particular tuple. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ்னா அதோடைய இண்டெக்ஸ், அந்த வேல்யூவோட இண்டெக்ஸை, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் தி வேல்யூவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எப்போதுமே ஒரு கான்செப்ட் படிச்சா நம்ம அதோடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கரெக்டா? ஸோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட். List are used where we change the value frequently. For example, Amazon, Flipkart இந்த மாதிரி e-commerce sites எடுத்துக்கோங்க. There are n number of items whose values is changing frequently. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதோடைய ப்ரைஸா எடுத்துக்கலாம், இல்ல சம்டைம் இட் மேபி இன் ஸ்டாக், சம்டைம்ஸ் இட் மேபி இன் சோல்ட் அவுட். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? Tuples are used where the values are not changed, they are fixed. For example, இப்போ நம்ம கேலண்டர் ஆப் எடுத்துக்கலாம். அதுல இருக்க 12 months இருக்கு இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது எந்த இயருமே சேஞ்ச் ஆகாது. இயர்ஸ் மே பி சேஞ்ச், மந்த்ல இருக்க வேல்யூஸ் வேணா சேஞ்ச் ஆகும். வேல்யூஸ் இன் த சென்ஸ்
some may contain 30 days and some may contain 31 days. So அந்த month change ஆகாது. So on that particular case we can use tuple. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் டப்புள் பார்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? இப்போ சென்னையோட ஜிபிஎஸ் கோஆர்டினேட் ஒரு ஃபிக்ஸ்ட் வேல்யூ தான். ஸோ இன்னைக்கு சென்னை இந்த இடத்துலையும் நாளைக்கு சென்னை வேற இடத்துலையும் அப்படின்னு இருக்காது. ஸோ ஃபிக்ஸ்டு, நம்ம அதை சேஞ்ச் பண்ண போறதே கிடையாதுன்னா we can use tuple. when we are going to change frequently we can use list. ஓகே, அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நியூ கான்செப்ட் பார்க்கலாம். Until then, thank you. Bye.